ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கண்ணன்தாங்கல் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்தார். அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்த வெண்ணிலா என்ற பெண்ணை மகேஷ்குமார் 4 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு வீட்டில் தனியாக இருந்த மகேஷ்குமார் சீலிங் ஃபேனில் தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். இது குடும்பத்தாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து மகேஷ்குமார் வீட்டுக்கு சென்ற ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மகேஷ்குமார் வெண்ணிலாவை 4 வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் அண்மையில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மகேஷ்குமாரும் வெண்ணிலாவும் பிரேக்கப் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மகேஷ்குமாருக்கு வேறு ஒரு இடத்தில் பெண் பார்த்து வந்துள்ளனர். மன உளைச்சலில் இருந்த வெண்ணிலா மகேஷ்குமார் தன்னிடம் நெருங்கி பழகும் போது தான் கர்ப்பமானதாகவும் அதன் காரணமாக 2 முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் தன்னை காதலித்து மகேஷ்குமார் ஏமாற்றி விட்டதாகவும் ஸ்ரீபெரும்புதூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இறுதியில் தான் வெண்ணிலாவையே திருமணம் செய்து கொள்கிறேன் என மகேஷ்குமார் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் ஊத்துக்காட்டில் உள்ள தனது குலதெய்வ கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்வதற்காக தனது பெற்றோரிடம் பணம் கொடுத்து தாலி மற்றும் கல்யாணத்திற்கு தேவையான உடைகள் மற்றும் பொருட்களை வாங்கி வரச் சொல்லியுள்ளார். பெற்றோரும் திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் தட்டியும் கதவு திறக்கப்படாததால் மகேஷ்குமாரின் பெற்றோர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது மகேஷ்குமார் சீலிங் ஃபேனில் தூக்கில் தொங்கி இறந்த நிலையில் இருந்துள்ளார். கருக்கலைப்பு செய்து ஏமாற்றிவிட்டதாக காதலித்த பெண் தன் மீது புகார் கொடுத்த அவமானம் தாங்காமலும் பிரேக்கப் செய்த பிறகு காதலியோடு சேர்ந்து வாழ மனம் இல்லாத காரணத்தாலும் மகேஷ்குமார் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. விடிந்தால் குலதெய்வம் கோவிலில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மணமகன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.